டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் சார். வணக்கம். திருச்சி கிழக்கு பயங்கரமாக ஒரு இந்தியா அளவில் அந்த தொகுதி வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுது. இப்போது அங்கே வந்து தாவேகா தலைவர் விஜயை எதிர்த்து போட்டி போடுறது யாருன்னா இனிகோ இருதயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டி போடுறாரு. அவரை நான் எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, அந்த கலைஞர் பீரியட், கலைஞர் உயிராக இருக்கும்போதே ஒரு கிறிஸ்மஸ் விழா நடத்துவார். ஒவ்வொரு வருஷம் கலைஞரை கூட்டு வந்து கிறிஸ்மஸ் விழா மட்டும் நடத்தியிருப்பார். நான் கூட யார் கிறிஸ்மஸ் விழா நடத்துவார், அதுக்கப்புறம் காணாம போயிடுறாரு, எங்கே இருக்கிறாரு, திடீர்னு கிறிஸ்மஸ் விழா நடத்துவார், காணாம போயிடுவாரு. இப்போ திடீர்னு பார்த்தா இனிகோ இருதயராஜ் கிழக்கு தொகுதியில் போன மாட்டு எம்எல்ஏ. அடப்பாவி, கிறிஸ்மஸ் விழா நடத்தி ஒரு ஆள் எம்எல்ஏ சீட் வாங்க முடியுமா அப்படின்னு உண்மையில நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தான் அவரை பற்றி நல்லா தெரியும். யார் அந்த இனிகோ இருதயராஜ் சார்? அது வந்து எதுக்கு நீங்கள் சொன்னது கரெக்டான துவக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் விழா நடத்தி, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஐ எம் பில் கேட்ஸ் சன் இன் லான்னு சொல்லிட்டு, ஓகேங்க, வேர்ல்டு பேங்க்ல போய் கடன் வாங்குறதும், வேர்ல்டு பேங்குக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு பேங்க் டைரக்டர்னு சொல்லி பொண்ணை கேட்கறதுமா இருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு ரெட்ட வேஷம் போட்ட ஆளு தான் வந்து இனிகோ இருதயராஜ். இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ சமுதாயமே என் பின்னாடி இருக்குது. என்னமோ வந்து நேற்று தெரிஞ்சிருக்கோம், நேற்று தளபதி ஊருக்கு போனப்ப மைனாரிட்டி சமுதாயம், அதாவது இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்கள் மற்றும் நம்ம செக்குலர் ஹிந்துஸ், அதான் அந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்துவேன். அவங்க எல்லாருமே வந்து எப்படி ஆரவாரம் காட்டினாங்க திருச்சி கிழக்கு தொகுதியில். ஓகேங்களா? இவர் வந்து நடந்து போய் டீ குடிச்சா கூட 5 வருஷமா இருந்த எம்எல்ஏ, அது இவங்க எம்எல்ஏ முதலமைச்சரோட போய், ஓகேங்களா, பக்கத்துல வந்து இவர் கே நேரு, அவர் ஒரு அமைச்சர், அவர் மேல ஒரு ஊழல் வழக்கு. இந்த சைடு வந்து ஸ்கூல்களை க்ளோஸ் பண்ற அன்பில் மகேஷ் அமைச்சர். ஓகேங்களா? இவங்க எல்லாம் போய் கூட டீ கடையில டீ மட்டும் தான் சாப்பிட முடியும். அதுதான் வந்து திருச்சி. ஓகேங்களா? விஜய் அவர்கள் சென்ற போது இருந்த திருச்சியும், ஓகேங்களா, முதலமைச்சர் மற்றும் 2 அமைச்சர் பிளஸ் கிறிஸ்துவ சமுதாயமே பின்னாடி இருக்குதுன்னு சொன்னப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, அங்க பக்கத்துல 2 தெருநாயி, ஓகேங்களா, அப்படிதான் இல்ல சார், நம்ம போட்டோல இருந்தது நான் சொல்றேன், நான் நேர்ல போய் பார்க்கல. ஓகேங்களா? சோ அப்படிதான் இருந்துச்சு. அந்த லத்தீப் கடைன்னு சொல்லுவாங்க, அங்கதான் டீ குடிச்சாங்க போல இருக்கு. இன்னொன்னு என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த வழக்கறிஞர் எதுனா விட்டுருங்க, நான் திருச்சி கிழக்கின் வாக்காளர். ஓகேங்களா? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் திருச்சி தான். இப்போ வரைக்கும் என்னோட ஓட்டர் ஐடி வந்து திருச்சி கிழக்குல தான் இருக்குது. புரிஞ்சுங்களா? சோ இந்த தகுதியை பத்தி, இந்த எம்எல்ஏ பத்தி வந்து பாத்தீங்கன்னா விவரிச்சு உங்களுக்கு நான் இப்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அறிமுகப்படுத்தி, இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் விழா தான் வந்து நடத்தி, இங்க நான் இங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, அங்க போய் நான் அங்க பெரிய ஆளுன்னு சொல்லி, இப்படிதான் வந்து அவரோட ஸ்டேஜை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாப்ல. அதை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணாப்ல, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பைஃபர்ஃபிகேஷன் ஆஃப் மெட்ராஸ் டயசிஸ் நடந்துச்சு. அதாவது திருச்சி சென்னை மறைமாவட்டம் வந்து தனி, ஆமா, அதாவது ரோமன் கத்தோலிக் வந்து டயசிஸ் வந்து இருக்கு சார். அது வந்து மெட்ராஸ் டயசிஸ்னு இருந்தது வந்து நிர்வாண காரணத்துக்காக என்ன ஆச்சுன்னு, என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசனுக்காக என்ன ஆச்சுன்னா, அது 2ஆ பிரிக்கப்பட்டு அது வந்து செங்கல்பட்டு டயசிஸ்னு ஒன்று உருவாக்குனாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா பிஷப் நீதிநாதன் வந்து ஃபர்ஸ்ட் பிஷப் ஆனாரு. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாங்க. இந்த சொத்துங்கன்னா நீங்க வச்சுக்கோங்க. இது அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டயசிஸ், அதாவது நம்ம இப்படி நேர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம் சார். இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படுது. ஆமா. அப்ப இந்தியாவுல ட்ரெஷரியில் உள்ள காசு அங்க போகணும், அதே மாதிரி சில சொத்துக்கள் பாகிஸ்தானுக்கு போகணும்னு பிரிக்கப்படுது. ஆமா. அதே மாதிரி இந்த சர்ச்னா உங்க இன்சார்ஜ், ஓகேங்களா, இதோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னா உங்க இன்சார்ஜ். பட் ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான்ல என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தமா கொடுத்து வெட்டி விட்டாங்க. பட் இங்க வெட்டி விடல, இங்க அவங்க கொடுத்தது பவர் ஆஃப் அட்டார்னி மட்டுமே. ஓகே, புரிஞ்சுங்களா? இங்க பவர் ஆஃப் அட்டார்னினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை மெயின்டைன் பண்ணி இந்த சொத்தை, இதுல வர வருமானத்தை நீ வச்சு சம்பாரிச்சுக்கோ. ஓகேங்களா? இதுக்கு சேல் உரிமை கொடுக்கல. இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சப்ப மொத்தமா வெட்டி மொத்தமா கொடுத்துட்டாங்க. இங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. இது வந்து மறைமாவட்டம் வந்து மெட்ராஸ் டயசிஸ் தான் இன்சார்ஜ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னா மெயின்டைன் பண்ணி அதுல வர வருமானத்தை எடுத்து நீங்க சர்ச்சுக்கு செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சில சொத்துக்கள்லாம் வந்து பிரிச்சாங்க. இந்த நேரத்துல தான் இவர் கிறிஸ்துமஸ் விழானா நீங்க சொல்ற மாதிரி பண்ணி, ஓகேங்களா, இங்க பெரிய ஆள் அங்க சொல்லி, அங்க பெரிய ஆள் இங்க சொல்லி, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு தனியா ஒரு கிரீச்சர் வந்து கிரியேட் பண்றாப்புல. கிரியேச்சருங்க அப்போ வந்து ஃபாதர் சிரில்ன்றவர் தான் வந்து ப்ரொக்குரேட்டர்பாங்க. இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்ற மாதிரி அங்க வந்து எங்க லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்குரேட்டர், வாங்கும்
அதிகாரியா? ஆமா, இல்ல அது அந்த சொத்தை நிர்வகிக்கிறவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ப்ரொக்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அவருக்கு போஸ்டிங் போடுறாங்க. ஃபாதர் சிரிலுக்கு வந்து போஸ்டிங் போட்டோன்னே இவர் வந்து அந்த ஃபாதர் சிரில்ட்டே வந்து இதே கேமை விளையாடி, புரிஞ்சுங்களா என்ன கேம்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இவ்வளவு பெரிய ஆளு, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் ஈத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, 500 கோடியிலேருந்து 5000 கோடி இன்னைக்கு வந்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடியிலேருந்து 5000 கோடி. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த கேசஸ்னா அப்புறம் விரவலையாக சொல்கிறேன், 5000 கோடி உள்ள மதிப்பு அன்னைக்கு 500 கோடி, இன்னைக்கு 5000 கோடிங்கிறாங்க. ரியல் எஸ்டேட் வேல்யூ 10 வருஷத்துல எங்கேயோ போயிருச்சு. கரெக்ட், ஓகேங்களா? 5000 கோடி இன்றைய மதிப்பு வந்து 5000 கோடி உள்ள மதிப்புள்ள சொத்தை, அதாவது மெயின்டெனன்ஸுக்கு இந்த சொத்தை வித்து விட்டார்கள். யாரு? இது நம்ம ஃபாதர் சிரிலும் பார்த்தீங்கன்னா இனிகோ இருதயராஜும் சேர்ந்து வித்து விட்டார்கள். அந்த வித்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதில் வந்து இவர் வந்து விட்னஸ் சிக்னேச்சர் போட்டிருக்காரு, ஃபோட்டோ ஒட்டி விட்னஸ் சிக்னேச்சர் போட்டிருக்காரு. அது நம்ம டயசிஸில் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளைண்ட்னா ஆகி ரோம்லேருந்து என்கொயரி வந்தாங்க. ஓகே, ரோம்லேருந்து, அதாவது லோக்கல்னா கிடையாது, ரோம்லேருந்து என்கொயரி வந்து ஃபாதர் சிரில் செய்தது வந்து தவறுன்னு சொல்லி அவர் ஃபாதர்வுட்லேருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவரை ஜெயிலையும் போட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன இவர் சொல்றாருன்னா, எனக்கு 100 ரூபா கொடுத்தாங்க, நான் கையெழுத்து போட்டேன்ட்டாரு. ஏன்னா இவர் வந்து 100 ரூபா கொடுத்தா அந்த விட்னஸ் கையெழுத்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஆசாமி, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் பையரை கூட்டிட்டு வரல, நான் செல்லரை கூட்டிட்டு வரல, இதுக்கு மெயின் ஆகஸ்ட்ரா எல்லாமே பண்ணது ஒரு ஃபாதர். போய் ரியல் எஸ்டேட் வேலை பண்ண மாட்டார். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அதாவது என்ன 120B சொல்லுவாங்க, கிரிமினல் கான்ஸ்பிரன்சி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்சன் கையெழுத்து போடுறாரு அப்படின்னா மிச்சம் எல்லாருமே சேர்ந்து தான் அதை செய்ய முடியும். ஒன்லி 1 person cannot do this. இந்த கிரிமினல் கான்ஸ்பிரன்சி தான் வந்து இந்த தியரி தான் வந்து இங்க அப்ளை ஆகுது. அது ஏன் நீ கையெழுத்து போட்டேன்னு கேட்டதுக்கு இதுதான் சொன்னார். எனக்கு நான் சைடு இது பிஷப் ஹவுஸ் சைடு போனேன், எனக்கு கூப்பிட்டு கையெழுத்து போட சொன்னாங்க, நான் போட்டேன் அப்படின்னாப்ல. இது ஆண்டவனுக்கே வெளிச்சம், அதை நம்ம இது பண்ணலாம். அந்த டாக்குமெண்ட்டே உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். சரி, ஃபாதர் சிரில் வந்து சஸ்பெண்ட் ஆன டாக்குமெண்ட்டே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். டயசிஸில் அவங்க லெட்டரை இது பண்ணால் அதே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். புரிஞ்சுங்க? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து எல்லா சோஷியல் மீடியாலனா வருது. சார், இவர் விட்னஸ் தானே பண்ணாரு, இவர் எப்படி அந்த சொத்துக்கு? இவர் தான் சார் அந்த பையரை கூட்டிட்டு வந்தாரு. அதுதான் நீங்க விளக்குங்களேன். நான் சொல்றேன் இல்ல சார், நீங்க தான் பையரை கூட்டிட்டு வந்து பையரை வித்து இந்த காசு ஆட்டையை போட்டீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி கேள்வியை வந்து எல்லாருமே வச்சாங்களா, இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஃபமேஷன் சூட் ஒன்று போடுறாரு. யாரு அவர்? அது இனிகோ இருதயராஜ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபமேஷன் சூட் ஒன்று போடுறாரு. அது வந்து CS நம்பர் ஹைகோர்ட்ல போடுறாரு. அந்த உங்களுக்கு அந்த இந்த டிஃபமேஷன் சூட்டை உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? அந்த டிஃபமேஷன் சூட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, அதுல ஒரு OA ஒன்று போடுறாரு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பத்தி அவதூறா வந்து இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த CS நம்பர்ல OA 196 of 2019 வந்து 19வது வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சூட் ஒன்று போடுறாரு. 1 கோடியே 1 லட்சம் கேட்டு இது யாருன்னா மிஸ்டர் பால் ராபின், இல்லன்ஸ் பெர்னாண்டோ அண்ட் அதர்ஸ் மேல வந்து போடுறாரு. ஏன்னா அவங்க தான் ஃபேஸ்புக்லனா இதை போடுறாங்க, திருச்சபை சொத்து வித்து போச்சு, இந்த மாதிரி எதாச்சு அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு டிஃபமேஷன் சூட் போடுறாரு. அந்த டிஃபமேஷன் சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பக்கம் ஆர்டர், அதை உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். அந்த டிஃபமேஷன் சூட்டில் என்ன ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, as held in so and so case, once the respondent has raised the defense of justification and have also produced materials. இந்த மெட்டீரியல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ஸ் வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. Which prima facie shows that the publications made are not entirely false. Okay, entirely false. There the applicant cannot plead balance of convenience for the grant of injunction. அப்படி இதை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே சொல்லுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. Hence it is before court. ஓகேங்களா? லாட் ஆஃப் கேசஸ் ஆர் பிஃபோர் கோர்ட். ஐ டசன்ட் வாண்ட் டு, ஏன்னா இது என்ன ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட்ஸ்னா இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்ஸ்டன்ஸ் கேஸ் ஆல்சோ தி சப்ஸ்டான்ஷியல் டிஃபென்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் பை த ரெஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இன் வியூ ஆஃப் த above, I am in the view that applicant has not made out any prima facie. இங்க அப்ளிகன்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இனிகோ இருதயராஜ் அப்ளிகன்ட். பிரைமா ஃபேசி கேஸே போடல. அதாவது அவதூறு, இப்போ நான் சொல்றேன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்னா கொடுக்குறேன்னா சார், பேசிக் டாக்குமெண்ட்ஸ்னா கொடுக்குறேன்னா இது அவதூறு கிடையாதுன்னு சொல்லி வந்து பிரைமா ஃபேசி கேஸ் மேல த கிராண்ட் ஆஃப் இன்ஜங்ஷன் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இஸ் நாட் இன் தேர் ஃபேவர். இது இனிகோ இருதயராஜ் ஃபேவர் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட் ஒரிஜினல் அப்ளிகேஷன் இஸ் டிஸ்மிஸ்ட். ஜென்ரலா வந்து நீங்க அவதூறு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கேட்கறாங்க அப்படின்னா
டில் த டிஸ்போசல் ஆஃப் த கேஸ் நீ இதை பத்தி பேசாதான் தான் ஹைகோர்ட் ஜென்ரலாவே சொல்லும். ஆனா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன ஒரு சின்ன சிக்கல்னு இப்ப ஹெச்ஆர்என்சி சொத்துன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஹெச்ஆர்என்சி சொத்துனா நீங்க பில்லு போட்டுடலாம். பில்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 750 ரூபா ஃபீஸு, நீங்க தூக்கி ரிட்டை ஃபைல் பண்ணிட்டு நீங்க உள்ளுக்குள்ள போயிடலாம். ஆனா இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சூட்டு தான் நீங்க போடணும். ஏன்னா இது சொசைட்டியோட சொத்து. இப்ப நீ சூட்டு சொன்னா இப்ப நீங்க வந்து ஒரு 500-5000 கோடின்னு வச்சுக்கோங்களேன், 3% ஃபீஸ் கட்டணும். 150 கோடி ரூபா நான் ஃபீஸ் கட்டணும். 150 கோடி ரூபா நான் வந்து ஃபீஸ் கட்டி தான் அந்த சூட்டு போட முடியும். அப்படின்னா யார் இந்த சூட்டை போட முடியும்? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மீடியால பேசுறோம். புரியுது? எங்களுக்கு இருக்க சிக்கலே அதான் சார். அதாவது கேத்தலிக்கு இருக்க சிக்கலே என்னன்னு கேட்டீங்கன்னா யாரையும் நம்ம கேட்க முடியாது. கேட்கணும்னா ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சர்ச்சுக்கு வந்து உண்டான சொத்து. இது வந்து இதை நான் வந்து சின்ன சர்ச்சுக்கு உண்டான சொத்தெல்லாம் அல்டிமேட் அந்த ஓனர் வந்து போப் தானே சார். அது எல்லாமே போப் தான் சார். பட் ஆனா இது சொசைட்டி உள்ளுக்குள்ள வரதுனால நம்ம ஜூரிக்ஷன் படி பாத்தீங்கன்னா பில்லு போட முடியாது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வரல. இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வராதனால இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா கன்சிடர். இது கத்தோலிக்கர்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னன்னு போப்புக்கும் சொந்தம், ஃபாதருங்களுக்கும் சொந்தம் இல்ல சார், மக்களாகிய நமக்கும் சொந்தம். புரிஞ்சுங்களா? ஒரு கத்தோலிக்கர்களோட சொத்து தான் அது. சோ நமக்குள்ள இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது சூட் ப்ராப்பர்ட்டி ஆயிருது. அப்படிங்கும்போது அந்த 3% கட்டுறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்ளடிக்கிறதுக்கு காரணமே அது ஒன்று ரீசன் சார். இதை வந்து நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜரா இருக்கிற இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல கொண்டு வரணும். ஏன்னா இப்ப ஐசிஐசிஐ பேங்க சொல்றாங்க அது ஆர்பிஐ கைட்லைன்ஸ்ல வரதுனால வந்து பாத்தீங்கன்னா அது மேலே நம்ம பில்லு போடலாம் அப்படிங்கிறாங்க. ஈவன் தோ இட் இஸ் a private bank, you can take up a பில்லுன்றாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொது சொத்துக்குன்னா நமக்கு பில்லு போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவோம். நீ இங்க ஏன் ப்ராப்பர்ட்டி பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்க முடியாதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் இருக்கான் சார். இந்த கேஸ் வந்து உண்மையிலே பெரிய விஷயமா இருக்காது. இப்ப அந்த அவதூறு கேஸ் போட்டனாலதான் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நம்ம கோர்ட்ல போட முடியுது. இந்த கோர்ட்ல போட்டனாலதான் சொல்லிச்சு அவங்க சொன்னதுன்னா கரெக்டா தானே பாருங்க, நீ பெரிய ஃப்ராடா இருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட் சொன்னனாலதான் இன்னைக்கு அந்த ஆர்டர் காப்பி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நான். புரிஞ்சுக்கலாம்? இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டியது. ஆண்டவன் இருக்காம பாருங்க, எப்படி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிருக்கான் பாருங்க ஒரு ரெமெடி. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பில்லு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பில்லு நம்பர் ஆகுமா என்னன்னு தெரியாது, நம்பர் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5000 கோடி ரூபா சொத்தை விசாரிக்கிறதுக்கு வந்து அந்த பேப்பர் கட்டிங்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். தினமணியில் வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு, தமிழக அரசு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு. ஓகே, தமிழக அரசு இது எங்க வந்துச்சுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல வந்துச்சு. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல வந்து அந்த ஏர்லியர் இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆர்டர் போட்டு போயிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்ப நடக்கும்? எந்த இடத்துல இந்த சொத்து சார் இது சார் எந்த இடத்துல லொகேஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி? இது வந்து இரும்புலியூர் சொத்து சார். இரும்புலியூர் தாம்பரம் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, இரும்புலியூர்ல இருக்க சொத்து, கேளம்பாக்கத்துல இருக்க சொத்து, பல சொத்து சார். எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? எல்லாம் டோட்டலா வந்து பிளாட் போட்டு வித்துட்டாங்க சார். எல்லாத்தையும் டோட்டலா பிளாட் போட்டு வித்துட்டாங்க. அது 5000 அது 5000 அதெல்லாம் சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா 25 ஏக்கர் 50 ஏக்கர் இந்த மாதிரி இடம் சார். மேசிவ் சார். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சொத்தே நீங்க வந்து மெட்ராஸ்ல நீங்க பார்க்க முடியாது சார். திருச்சபைக்கு இருக்க சொத்து அவ்வளவு சொத்து சார். இன்னைக்கு அந்த கணக்கெல்லாம் எடுத்து அதை இது பண்ணோம்னா இதெல்லாம் ஒரு விஷயம் சார். ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்றோம். இப்ப ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றேன். இது அவர் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை நடத்துறாங்க. அந்த நல்ல இயக்கம் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கமா நல்லெண்ணெய் இயக்கமா நான் அதை கமெண்ட் பண்ணல. அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம்னு ஒன்று வச்சிருக்காரு. அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஹெட் குவார்டர்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா 3018 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்டு சார். அது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல வந்து இருக்காங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்து டர்னிங் எடுத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? எவ்வளவு வாடகை கொடுக்கலாம் சார்? சார் எத்தனை ஃப்ளோர் சொல்றீங்க? ஒரு 2 ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. எப்படியும் ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்னா ஒரு ஃப்ளோருக்கு 50000 ரூபாய் டு 1 லட்சம் ரூபாய் வைங்களேன். ஓகே, ஒரு 3 லட்சம் 5 லட்சம் வரலாமே சார். 66 வருஷம் லீஸ்ல அவர் ரொம்ப ஏழையா நல்லது பண்றாருல சார். அதனால 250 ரூபா வாடகை கொடுத்துருக்காங்க. யார் சார் கொடுத்துருக்கா? திருச்சபையா? திருச்சபை. இதுதான் நான் ஒன்னும் சொல்லல சார். நான் திருச்சபை பத்தி ஒன்னும் சொல்லல. ஓகேங்களா? 66 வருஷம் லீஸுக்கு 250 ரூபா வாடகைக்கு திருச்சபை கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? நீங்க அதுவும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு வந்து மக்கள் வந்து வீடு இல்லாம, ஹாஸ்பிட்டல் இல்லாம எல்லாம் இருக்காங்க. திருச்சபைங்கிறது நான் வந்து என்ன சொல்றேன்னா, நல்லெண்ணெய் இயக்கத்துக்கு எது சார் 3 ஃப்ளோர்?
ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மலிவு விலையில நீங்க திருச்சபை சொத்தை வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் டாக்டர் இனிகோ இருதயராஜை நீங்கள் வந்து அணுகும். புரிஞ்சுங்களா? அவர் வந்து மலிவு விலையில் உங்களுக்கு வந்து 250 ரூபாய்க்கு மெட்ராஸ்ல எங்கேயாச்சும் வாடகைக்கு இடம் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க சார். எங்க இருந்தாலும் நான் போறதுக்கு ரெடி. 250 ரூபா வாடகைக்கு. இந்த மாதிரி அந்த பங்களாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 3018 ஸ்கொயர் ஃபீட் வந்து கிரவுண்டு மட்டும். ஓகேங்களா? ஸோ அப்பேற்பட்ட இதுக்கு வந்து 250 ரூபா கொடுக்குறாரு. ஓகே, நான் தான் சொன்னேன் 100 மடங்கு நான் ஜாஸ்தியாக கொடுக்குறேன், 25,000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இடம் வேணுமானாலும் சரி, லீஸுக்கு வேணும்னாலும் சரி, அனைத்து திருச்சபை சொத்துக்கும் ஒன்லி புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இனிகோ இருதயராஜ் மட்டுமே. புரிஞ்சுங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து கொள்ளை அடிச்சுட்டு அரசியலுக்கு வருவாங்க. இவர் கொஞ்சம் டிஃபரெண்ட் சார். இவர் வந்து அடிச்ச காசை சேஃப்டி பண்றதுக்காக எம்எல்ஏ ஆனவர். ஓகே, புரிஞ்சுங்களா? அந்த விஷயத்துல நான் வந்து சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா இந்த சைடு வந்து கே.என். நேரு வந்து ஒன்னும் கொடுக்கறது இல்லை, இந்த சைடு அன்பில் மகேஷும் ஒன்னும் கொடுக்கறது இல்லை. புரிஞ்சுங்களா? அவருக்கு வர இந்த 20 கோடியா வேணா ஆட்டையை போடுவார் இப்போதைக்கு. ஏன்னா இது அந்த 20 கோடினா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? கம்பேரிட்டிவா வந்து எம்எல்ஏ அலாட் பண்ற 20 கோடினா ஒண்ணுமே கிடையாது. இவர் அடிச்ச சொத்துக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. 5000 கோடி ஆச்சு. அதனால அதுக்கும் இதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 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 இவர் டாக்டரேட் வரங்கிறாங்கல்ல. ஆமா, PhD எதுல பண்ணாருன்னா கலைஞரை பத்தி பண்ணாராம். ஓகே, அதாவது கலைஞர் எப்படி வந்து எப்படி வந்து திருவாரூர்ல இருந்து இங்க வந்தாரு. ஓகேங்களா? எப்படி வந்து ஃபிளைட்ல டிக்கெட் எடுக்காம நான் வந்தேன் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி வந்து எப்படி வந்தாரு அப்படின்றத வச்சு ஆமா அதான் பண்ணேங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. என்னமோ இவர் வந்து PhD வந்து வேற எது விஷயத்துல, அதுக்காக தான் நான் தெளிவுபடுத்துறேன். இவர் டாக்டர்னு சொல்றாருல்ல, இவர் வந்து வசூல் ராஜா டாக்டர் கிடையாது. இவர் வந்து ஆட்டைய போட்ட ராஜா டாக்டர் இவரு. ஓகேங்களா? எல்லாத்தையும் மொத்தமா வசூல் இல்ல, அள்ளிட்டு வந்த டாக்டர் அப்படின்னு தான் அவரை சொல்லணும். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு MSW ஸ்டூடெண்ட் சார். ஓகே, ஒரு திருப்பூர் கம்பெனில சென்ட் ஜோசப். அதுக்கப்புறம் அவங்க இல்ல சென்ட் ஜோசப் லயலா தான் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் பனியன் கம்பெனியில வேலை பார்த்து, புரிஞ்சுங்களா, 2006 வரைக்கும் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல வாழ்ந்த ஒரு மனுஷன் சார். அதாவது பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை 3ன்னு வச்சு ஒரு படம் எடுக்கலன்னா அது இனிகோ இருதயராஜ் மட்டும்தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் இப்படின்னு சொல்லிக்கிறது, அங்க போய் நான் அப்படின்னு சொல்லிக்கிறது, இதுக்கு ஒத்து உதுறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சில ஃப்ராட் ஃபாதர்ஸ் கூட அதே நம்ம கண்டிப்பா அதே ஃப்ராட் ஃபாதர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஓகே, அதாவது ஃப்ராட் ஃபாதர்ஸ் கூட ஏன் நான் எப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் வந்து சார் அன்னைக்கு வந்து அவரை இயேசு, இன்னைக்கு வந்து நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு இதை பேசுறோம். புரிஞ்சுங்களா? அவரை ஆணியில அடிச்சவங்களை கூட அவர் வந்து ஒன்னும் பண்ணல. ஆனா அந்த திருச்சபை உள்ளுக்குள்ள வந்து வியாபாரம் பண்ணவங்க எல்லாம் சவுக்கு எடுத்து அடிச்சாரு சார். சவுக்கு எடுத்து அடிச்சாரு. புரிஞ்சுங்களா? சவுக்கு எடுத்து அடிக்க வேண்டிய ஆளுங்க தான் சார் இவங்க. புரிஞ்சுங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் எப்ப கோவப்பட்டாருன்னா ஒரே ஒரு வாட்டி தான் கோவப்பட்டிருக்காரு. எப்ப கோவப்பட்டிருக்காருன்னா திருச்சபையை வச்சு எவன் வியாபாரம் பண்றானோ அவனை சவுக்கு எடுத்து அடிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சவுக்கடி கொடுக்க வேண்டிய ஜென்மங்க தான் இந்த இது எல்லாமே. இவர் கூட ஒத்து போற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொறக்காய நக்குனவங்க தான். அது ஃபாதரா இருந்தாலும் தான் சொல்றேன். எப்படி சார் பண்ண முடியும்? வெந்தர் சார் இவ்வளவு காசு உனக்கு எப்படி வந்துச்சு? நான் இவ்வளவு அலிகேஷன்ஸ் வைக்கிறேன்ல, எவ்வளவு காசு எப்படி வந்துச்சு? இப்ப பேட்டியா நீ கொடுக்குறீங்களா? இதெல்லாம் எடுத்து பேட்டியா கூட நான் எப்படி சம்பாரிச்சேன், ஏது சம்பாரிச்சேன், எங்க இருந்து இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், ஓகே, நான் இங்க இருந்து வந்தேன், எப்படி லாட்டரி வாங்கினேன், அந்த லாட்டரியில இருந்து எப்படி எனக்கு வந்து 500 கோடி விழுந்துச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். உண்மையிலே லாட்டரி விழுந்துச்சா? அதுதான் திருச்சபை. திருச்சபை தான் சார் லாட்டரி. ஓகேங்களா சார்? சிவன் சொத்து குலநாசம் சார். சார் ஒரு தலைமுறை குலம்போ சிவன் சொத்தை நீங்க அந்த கோயில் சொத்தை கொள்ளையடிச்சவனுக்கு அந்த பரம்பரையே நாசமாயிரும் சார். அது பரம்பரையை நம்ம சொல்ல வேணாம். இல்ல அப்படிதான் சார் தமிழ்ல பழமொழி இல்ல அது பழமொழி இருக்குது. அது வந்து மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். புரிஞ்சுங்களா? ஏன்னா பர்சனலா நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலினா வந்து நான் சொல்ற அளவுக்கு இது கிடையாது. எல்லாம் அவங்க நல்லா இருக்கட்டும். ஓகேங்களா? நல்லா இருக்கட்டும். இந்த சொத்தெல்லாம் திருப்பி நீ திருச்சபை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு, ஓகேங்களா, ஏற்கனவே மொட்டை அடிச்ச மாதிரி தான் இருக்கும், வேளாங்கண்ணியில போய் மொட்டை அடிச்சு தலையை முன்னிக்கிட்டு வாயா ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு கண்டிக்கிற இது கூட இல்லை சார். நம்ம திருப்பி கொடுத்தாங்கன்னா 4 மக்கள் வாழ போடுறாங்க. ஓகேங்களா? இது எப்படி நீ என்ன கேட்டீங்கன்னா ஒரு IAS ஆஃபீஸர் IPS ஆஃபீஸரை போறது, இந்த இடத்துல 2 பிளாட்டை தூக்கி அவங்கள கொடுக்குறது. டேக் இட். ஆமா, எவன் சொத்தை எவனுக்கா கொடுக்கலாம். நீ போடுற பிளாட்ல வந்து 2 IAS ஆஃபீஸர். நான் திரும்ப சொல்றேன் சார், இது திரும்ப இன்னொரு பார்ட் 2 நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த லிஸ்டே நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? நீ எப்படி எவன் பேர்ல, மாமியார் பேர்லையும் இது பேர்லையும் நீங்க எப்படி தேர்ந்தீங்கனாலுமே இப்ப இருக்காது.
மாமியார் பேர்ல பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பரம்பரை சொத்தா திரும்ப வைஃப் பேருக்கே வரும். புரிஞ்சுங்களா? அப்படிங்க மாமியாரோட தங்கச்சி பேருக்கு பண்ணுவாங்க, அப்புறம் மாமியார் பேருக்கு செட்டில்மெண்ட் டீடு, மாமியாரை வந்து வைஃப் அவங்க வைஃபுக்கு. இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா வந்து பெரிய கையில போட்டு இந்த நெட்வொர்க்கிங் பண்றது தான் இந்த இனிகோ இருதயராஜோட வேலை. எஸ் பில்ட் அ எம்பையர் சார். ஃபர்ஸ்ட் ஒரு எம்பையர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோட்டிங் கொடுத்ததே ஃபர்ஸ்ட் கோட்டிங்கே இந்த டிஎம்கே கோட்டிங், நீங்க சொன்ன கிறிஸ்மஸ் விழா. செகண்ட் கோட்டிங் வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாக்கு கலைஞரே வந்துட்டாரே அப்படின்றத வச்சு இந்த ஃபாதர்ஸ்னா 2 பேரை புறக்கை நக்க விட்டு, ஓகேங்களா, இந்த வர காசுலன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுத்து, அந்த மாதிரி வந்து இன்டீசென்ட் ஃபாதர்ஸ் தான் நான் சொல்லுவேன், இன்டீசென்ட் ஃபாதர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அவங்களுக்கு 2 பிளாட்டை தூக்கி போடுறது, வரிக்கையாட்டம் அங்கங்க தூக்கி போடுறது. அதாவது அம்பானி சொல்றதுல இருக்க ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, தங்க செருப்பு வெள்ளி செருப்பு, எந்த செருப்புல எவன் அடிச்சா எவன் வந்து ஒத்து வருவான, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் தான் சார் வந்து இந்த இனிகோ இருதயராஜ். ஸோ இந்த ஊழல் காசு, இந்த சம்பாரிச்ச காசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு 2 செருப்பு அடி, தங்க செருப்பு, ஓகேங்களா, தங்க செருப்பு வச்சு அடிக்கிறது, அதான் காசு, அதான் புரியுது, ஓகேங்களா. இந்த தங்க செருப்பு, ஆமா, வெள்ளி செருப்பு வச்சு ஐஏஎஸ் ஆபீசர். இந்த ஃபாதருங்களுக்குனா வந்து பித்தளை செம்பை வச்சுக்கிட்டு அடிச்சதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாதர்னா கடைசியில ஜெயில போய் உட்காந்துருக்காரு. பித்தளை செம்பு தான் இந்த ஃபாதர். இவங்க இந்த மாதிரி வந்து கேவலமா வந்து அரசியல் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒத்து விடுறது. எதுக்கு இன்னைக்கு திருச்சபைக்கு இவ்வளவு அசிங்கம் சார்? இன்னைக்கு ஹைகோர்ட் போட்டிருக்கு, இன்னைக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு நீங்க வந்து கேளுங்க அப்படின்றாங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் திருச்சபைக்கு. இந்த திருச்சபைக்கு இவ்வளவு அசிங்கம் கொண்டு வந்தவன் கூட நீ திரும்ப போய் உட்கார்றீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய அசிங்கமான ஆளு. அது யாரா வேணா இருக்கட்டும் சார், திருச்சபையில யாரா இருக்கட்டும், ஃபாதரா இருக்கட்டும், ஓகேங்களா, சிஸ்டரா இருக்கட்டும், பிஷப்பா இருக்கட்டும், ஆர்ச்சி பிஷப்பா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், இப்பேற்பட்ட ஒரு ஃப்ராடு இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப அவன் பக்கத்துல போய் நீ உட்கார்றீங்கன்னா உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதுக்கு தான் சார் எப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும் போது மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் போது தான் வரும். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஃப்ராடு சார், கேடுகட்ட ஃப்ராடு. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு மக்கள் எப்படி ஆகி போச்சு, இவங்கன்னா பண்ற இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கணும். ஆமா, இவங்களாம் கண்டிக்காம வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. நீ பயப்படுறவன் நீ எப்படி கிறிஸ்துவுக்கு நீ வந்து இருக்க முடியும்? நீ பயப்படுறிய, இப்படி பயப்படுறிய. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டை எடுத்து அடிக்கிற நேரம் வந்துருச்சு சார். இவ்வளவு மக்கள் எடுத்து சாட்டை எடுத்து அடிப்பாங்க சார். இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கிறாரு, இவ்வளோ, அதாவது கோயில்களுடைய நிலத்தை திருடி அதில் ரியல் எஸ்டேட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் திமுக தெரியுமா தெரியாதா சார்? அவங்க எல்லாமே தெரியாமையா சார் இந்த வந்து 2வது முறையும் வேற சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன சார், கிட்னி திருநவனுக்கே சீட்டு கொடுக்கும் போது கோயில் இடம் ஏதோ அவங்க இடத்த லைட்டா எடுத்துக்கிட்டான்ப்பா, புரிஞ்சுங்களா, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே, புரிஞ்சுங்களா. இந்த திமுக கவர்மெண்ட்டை இன்னொன்னு நான் சொல்ல போனேன்னா வச்சுக்கோங்களேன், இனிகோ இருதயராஜுக்கு முன்னாடியே போட்டது திமுக. ஆழ்வார்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க சர்ச் இடம் இருக்கு, அதுல ஒரு பர்னிச்சர் கடை இருக்கு, செயின்ட் மேரிஸ் ரோட்ல ஒரு பர்னிச்சர் கடை இருக்கு. அதுக்கு எவ்வளவு வாடகை நீங்களே கேளுங்க. ரொம்ப ராயலான, ஆமா, ரொம்ப ராயலான பர்னிச்சர். அந்த பர்னிச்சருக்கே வந்து பர்னிச்சர் கடைக்கே வந்து 1500 ரூபா 2000 ரூபா வாடகை, புரிஞ்சுங்களா. நான் வந்து சொல்றேன் சார், 20000 ரூபா கொடுக்குறேன், 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன். இன்னைக்கு அந்த கடை எனக்கு கிடைக்குமா? டிமாண்டி காலனி பக்கத்துல தான் சார். அப்படிங்கும் போது இதை வந்து பாத்தீங்கன்னா இது பழக்கமே வந்து திமுக தான் சார், இது பழக்கமே திமுக தான். அது எப்படி ஆதரிப்பாங்க, எப்படி ஆதரிப்பாங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால வந்து இந்த மாதிரி சேர முடியுமா, ஒரு ஆள் வந்து சேர முடியுமா? கம்யூனிஸ்ட்ல போய் இந்த மாதிரி ஒரு ஆள் சேர முடியுமா? நான் வந்து எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றேன், உங்க கட்சி மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் எனக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்க கட்சிகள்ல கம்யூனிஸ்ட் ஒண்ணு, ஓகேங்களா. கம்யூனிஸ்ட்ல போய் இந்த மாதிரி ஒரு ஆள் சேர முடியுமா? அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்றேன், புரிஞ்சுங்களா. தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்புல போய் இந்த ஆளை சேர்த்துக்குவாங்களா? கிறிஸ்தவர்களுக்காக போராடுற கூட்டமைப்பு இந்த ஆளை சேர்த்துக்க மாட்டான். ஆனா சார், இன்னைக்கு இன்னொரு பெரிய இங்க வந்து ஒரு கேம்பெயின் நடக்குது. பாதிரியார்கள், குறிப்பா கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த பாதிரியார்கள், அவங்களோட அட்டுழியம் தாங்க முடியல சார். ஒருத்தர் நடுப்பூசையில் இருந்து ஆல்டர் இருந்து பேசுறாரு, இன்னொருத்தர் வந்து பொதுமக்களுக்கு செய்தி சொல்ற மாதிரி திமுக தான் என்ன மதவாத கூட்டணிக்கு எதிரானதுன்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறது இன்னொரு சாமியார் சொல்றாரு. அரசியல் சூழல் இப்பொழுது ஏறக்குறைய கூட்டணிகள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு இடங்கள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று கூட ஏறக்குறைய தெளிவாகி இருக்கிறது. என்னை ஒரு சிலர் வந்து கேட்டார்கள், உங்களுடைய தொகுதியிலே சிறுபான்மையினுடைய ஓட்டு, கிறிஸ்தவருடைய ஓட்டெல்லாம் யாருக்கு போடுவீங்க, விஜய் ஒரு கிறிஸ்தவராயிச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், பெயரில் மட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, பெயர் சொல்லும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு.
அது மட்டும் இல்லாமல் தெளிவாக சிறுபான்மையினருடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றது மத சார்பற்ற, மதத்தினாலே பிரிவினை ஏற்படுத்தாத, RSS கைப்பாவையாக இல்லாத அல்லது மத சார்ந்து இருக்கின்ற கட்சிகளோடு கைகோர்த்து கொள்ளாத அவர்களுக்குத்தான் சிறுபான்மையினர் தங்களுடைய ஆதரவை கொடுப்பார்கள் என்பது காலாகாலமாக சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒன்று என்று நம் அனைவருக்குமே தெரியும். அதுதான் நானும் என்னை கேட்டவரிடம் சொன்னேன். இப்பொழுது பெரம்பூர் தொகுதியிலே, உங்களுடைய தொகுதியிலே விஜய் அவர்கள் போட்டியிடுகிறாரே, அவர் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவீர்களா என்று கேட்டபொழுது சொன்னேன், கிறிஸ்தவர் என்பது பெயரிலே மட்டுமல்ல, பெயர் சொல்லுகின்ற வாழ்க்கையிலேயும் கூட ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறார் என்று இப்பொழுது அண்மையிலே நமக்கு தெரிய வந்தது. அவருடைய குடும்பத்தையே அவர் கட்டி காக்க முடியாமல் இருக்கிறவர். ஒரு நாட்டையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எப்படி காப்பார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லோருமே அதை பற்றி மிகவும் பிரபல்யமாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இது வருகிறது. இதுவரை எதிலுமே ஈடுபடாதவர், எந்த ஒரு அரசியல் போராட்டங்களிலும் ஈடுபடாதவர், தமிழுக்காக தமிழ் நாட்டுக்காக குரல் கொடுக்காத அவர்களெல்லாம் எப்படி தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் என்று நான் பலரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுவும் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். செத்து போன சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கொடுக்கிறவர்கள், ஆதி காலத்திலிருந்து கலாச்சாரத்துக்கு, நாகரிகத்துக்கு வித்திட்ட தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு அவர்கள் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே தமிழ்நாட்டிலே எப்படி தமிழ் மக்கள் அவர்களை ஆதரிப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கலாம். அவர்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் இன்றைக்கு தமிழ் மக்களிடம் வந்து அவர்களுடைய ஆதரவை கேட்பது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒன்று என்றுதான் நான் நினைக்கிறேன். நம்முடைய ஆயர் பேரவையை இங்கே வந்து கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய ஒவ்வொரு சூழல்களையும் மக்கள் பார்க்குறாங்க. நாங்க பார்க்க இல்லாட்டி பரவாயில்லை, எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. திமுகவினுடைய சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் வந்து தமிழக முதல்வரா, ஆயர்களுக்கு புரியணும். மிக்கல் செம்மன் சாண்டவரா, அந்தோனியாரா, மாதாவா, இயேசுவா? சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் யாரு? பாதுகாவலர் எப்படிலாம் சொல்றோம். அதே போல நம்ம ஜோ அருண் சிறுபான்மையினால ஆணையரா போட்டிருக்கோம். ஒரு மீட்டிங்ல, பொது மேடையில இயேசு இம்மானுவேலாக இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அதே போல நம்முடைய முதல்வரும் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். இதெல்லாம் என்னங்க? கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கத்தில் கூட மத சார்பற்ற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. உடனே ஒருத்தர், நல்ல அறிவு சார்ந்த ஒருத்தர் சொல்லிட்டார், ஆண்டவர் இப்படி சொல்லாதீங்க, ஆண்டவர் இப்படி பேசாதீங்க, மத சார்பற்ற கூட்டணின்னா அப்போ வந்து பிஜேபி வந்து அதிமுக கூட இருக்கி அதிமுகவையும் சேர்த்து புறக்கணிக்கணுமா? நம்ம அப்படிலாம் வேண்டாம், அப்படிலாம் வேண்டாம். நம்ம ஏன் வந்து மதம் சார்ந்த கட்சிகள்னு சொல்லும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து சொல்றோம், அது நமக்கு தீங்கானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, பல்வேறு தீமைகளை கொண்டு வராங்க, அவர்களை நம்ம எதிர்க்கணும். அது எங்க இருந்தாலும் எதிர்க்கணும், அது காலத்தினுடைய தேவை, அது நம்முடைய கடமை. அதனால சீமான் வரட்டும், விஜய் வரட்டும், எல்லாரும் புதியவர்கள் வரட்டும். எனக்கு பழையவர்கள் இருக்கிறோம், எனக்கு அதான் தெரியல. புதியவர்கள் வந்த உடனே சீமான் வராரு, இவரு விஜய் வராரு, வந்தா என்ன? எல்லாரும் வரட்டுமே. விஜய் வந்தா என்ன, சீமான் வந்தானா அவர் ஒரு பக்கமா சொல்றாரு. இல்ல, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபாதர் இதெல்லாம் வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன் சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கவுண்டர் கொடுக்கறதுக்காக விஜய் வந்தா என்ன, சீமான நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். நான் விஜய்க்கு மட்டும் சொல்ல சார், விஜய் பத்தியும் பேசாதீங்க, சீமானை பத்தியும் பேசாதீங்க, எடப்பாடியை பத்தியும் பேசுறேன். ஒண்ணுக்கு என்ன வேலை? கேனன் லா படி கேன் யூ என்டர் இன்டு பாலிடிக்ஸ். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதியா மட்டும் இருக்கணும் சார். இந்த ஃபாதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் த ரிலிஜியஸ் லீடர் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். இதுதான் என்னோட குரல். அஸ் அ லே பேசனா நான் வந்து என் வேலையை பாக்குறேன். ஓகேங்களா? நீ உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? உனக்கு இருக்க மரியாதையை நீ இழந்துட்டு இருக்கே. நீ நான் பேசுறேன். ஏன்னா இந்த ஃபாதருக்கு நான் எப்படி சார் மரியாதை கொடுக்கறது?
ஒரு ஆல்டர்ல உட்காந்து பேசுற ஃபாதருக்கு அன்னைக்கு வந்து ஒண்ணே ஒரு செருப்பை தூக்கி ஒருத்தர் ஆல்டர்ல அடிச்சிருந்தானா எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒருத்தன் நாளைக்கு வந்து டிஎம்கே துண்டை வந்து கழுத்துல போட்டானா எவ்வளவு பெரிய அசிங்கம். அதே போட்டுப்பாங்க சார், இவங்க போட்டுக்குவாங்க சார். நமக்கு எப்படி சார் அசிங்கமா இருக்கும்? நமக்கு அசிங்கமா தானே சார் இருக்கும். நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகும்போது இந்த டிஎம்கே துண்டை போட்டு ஆல்டர்ல உட்காந்து தான் சும்மா டிஎம்கே துண்டை போட்டுட்டு வாசல் நின்றுனா கூட நம்ம ஒத்துக்குவோமா சார்? இந்த உடுப்புக்கு தானே உனக்கு மரியாதை கொடுக்குறோம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க சார். இப்ப ஒரு போலீஸ்காருக்கு ஏன் மரியாதை கொடுக்குறோம்? அந்த உடுப்புக்கு. ஓகேங்களா? இங்க உனக்கு மரியாதை எது கொடுக்குறோம்னா அந்த உடுப்புக்கு மட்டும்தான். நீ அந்த உடுப்பை கழட்டிட்டு பார்த்தனா, நீ அந்த உடுப்பை போட்டுட்டு இந்த வார்த்தைகள்லாம் பேசுறது இட்ஸ் அகேன்ஸ்ட் கேனன் லா சார். இது அகேன்ஸ்ட் கேனன் லா. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு நம்ம போப்பாண்டவர் இருக்காருல்ல சார், லியோ, ஓகேங்களா? அவர் ஒரு கிறிஸ்துவர். இன்னைக்கு ட்ரம்ப்பும் ஒரு கிறிஸ்துவர் தான், புரிஞ்சுங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? ட்ரம்ப் நீ செய்யறது தவறுன்றாரு. நீ செய்யறது ஒரு தவறு, ஓகேங்களா? ஈரானோட நீ சண்டை போட்டு நிறைய குழந்தைகள் அங்க இறக்குறது வந்து நீ செய்யறது தவறு. ஸ்டாப், இமீடியட்லி ஸ்டாப் த வார்ங்கிறாரு. பாத்தீங்களா? இதுதான் சார். இது கிறிஸ்தவன் சேர்த்துக்கிட்டு அவனை போட்டு அடிடா அப்படின்னு சொல்றது போப்பாண்டவரோட வேலையா? இப்ப அமைதி காக்க வேண்டியதான் போப்பாண்டவர். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்ப இன்டர்வென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அமைதியை நிலநாட்ட மட்டும்தான் வந்து இன்டர்வென்ஷன் கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன ஆயிட்டாங்க இந்த ஃபாதர்ஸ்னா? பொலிட்டிக்கல் கேம்பெயினர்ஸ். கேவலமா இல்ல? நீ துண்டா போட்டுக்க, டிஎம்கே துண்டா போட்டுக்கிட்டு போயா வாயா போய் தான் பேசுவேன் நான். அதுக்கப்புறம் மரியாதைனா கிடையாது சார். இனிகோ இருதராஜுக்கு உனக்கு செம்பு செருப்புனா என்ன? நான் பிஞ்சு போனேன், என்னோட செருப்பு தான் உனக்கு வரும் நெக்ஸ்ட். இதுதான் நான் சொல்வேன். நான் வந்து எப்படி ஹவு யூ கேன் டு வாட் யூ ஆர் நாட் ஒபேயிங் தி கேனன் லா. அப்புறம் எப்படி சார் திருட்டு சாமியார் உருவாகாம இருக்காங்க? ஒரு சாமியார் ஜெயில போட்டாங்கன்னா யாருக்கு சார் அசிங்கம்? இந்த ஃபாதர் சிரில் ஒரு தனி மனுஷன் சார். ஆனா வந்தாலும் ஜெயில போட்டாங்கன்னா யாருக்கு சார் அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? நம்ம தான் அசிங்கப்பட்டோம். நம்ம அசிங்கப்பட்டோம் சார். அந்த ஃபாதர் சிரில் பாரிஷ் மினிஸ்டரா இருக்கும்போது நான் பாலவாக்கத்துல இருந்திருக்கேன். I'm a church member. நான் as a parishioner I'm church member. அந்த ஃபாதரை தூக்கி ஜெயில போட்டாங்கன்னா யாருக்கு அசிங்கம்? ஒரு ஃபாதர் ஜெயிலுக்கு போனா அசிங்கமா இல்லையா? அது ஊழலுக்காக, கோயில் சொத்தை வித்துட்டு அப்படின்றதுக்காக உன்னை ஜெயில போறாங்களா? அது எவ்வளவு பெரிய அசிங்கம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அசிங்கம், நாளைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம், நாளைக்கு 4 பேர் வந்து ஒரு அடிதடி ஆயிடுச்சு, ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆச்சுன்னா யாருக்கு சார் அசிங்கம்? யாருக்கு போய் நீங்க பேச முடியும்? உன் வேலையை மட்டும் பாரு. நீ யாருக்காக ஜெபம் பண்ணணும்? யாரை போட்டு பேசணும்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கௌதம சிகாமணின்னு சொல்லி இந்த டிஎம்கே கேண்டிடேட் திருக்கோயிலூர்ல, புரிஞ்சுங்களா? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து பைபிள் மாதிரி இருக்கான். நீ யாரு? நீ எதுக்கா? நீ யாரு என்ன பைபிள் மாதிரி இருக்குன்றதுக்கு நீ பேசுறதுக்கு? நீ யாரு? ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபாதரிங்கெல்லாம் கொடுத்த இடம் சார். இந்த ஃபாதர்னா கொடுத்த இடம். நீ கேன் யூ கம்பேர் திஸ் மேனிஃபெஸ்டோ வித் பைபிள்? கேன் யூ டூ தட்? எப்படி சார் முடியும்? எப்படி பண்ணணும்? இத கண்டிக்க துப்பு இல்லாத டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு 4 ஃபாதர் வர ஒத்து ஊதுறாங்க. அவங்க இல்லைன்னா நீங்க என்ன பேச முடியும்? நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நான் உங்க சேனல் வழியா நான் கேட்டுக்கிறேன். ஆண்டவர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் நம்ம ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சோம். அதுபடி வந்து பாத்தீங்கன்னா யாருமே அதுக்கப்புறம் பேசுறது நிப்பாட்டிட்டாங்க. உங்க சேனல்லயே திரும்ப ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ரிலிஜியஸ் லீடர் should not get into politics. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் நாள் வந்து இது எல்லாமே பண்றாங்க. லிபரேஷன் தியாலஜின்னு பேசுறாங்க. லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இல்ல கேரளா கூட ஆக்டிவ் பாலிட்டிஷியனா சாமியார்களே இருக்காங்க. எம்எல்ஏ போட்டி போடுறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ எதுக்கு ஒன் சைடா பேசுறீங்கன்னு அதுதான் நானும் சொல்றேன் சார். இல்ல மக்களே நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்க சொல்ல வேண்டியது. ஆமா, இப்ப அந்த உரிமையை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு யார் கொடுத்தது? உனக்கு யார் வந்து how you can become a political theology? நீங்க பொலிட்டிக்கல் தியாலஜியை நீங்க பேசலாம் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு சாமியார் வந்து பாத்தீங்கன்னா மக்களை தான் உருவாக்கணும், ஓகேங்களா? தன் பாரிஷ்னரை வந்து உருவாக்கணும், புரிஞ்சுங்களா? தன் பாரிஷ்னர் கூட பேசணும், புரிஞ்சுங்களா? இன்னைக்கு மீடியால பேசுறதுக்கு நீ வந்து எனக்கு ஒரு நண்பர் கால் பண்ணாரு. திருச்சியில வந்து ஒரு விகாரியேட் லெவல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்க. நிறைய இளைஞர்கள்லாம் கூட்டு வந்து பேசுறாங்க. அதுல பேச வந்தவங்க எல்லாமே தன்னுடைய இங்க நம்ம மறு வச்சிட்டு இருக்க பத்திரிகையாளர் பண்ணலாம் தன்னை எல்லாம் நியூட்ரல் சொல்லிட்டு கடைசியா பேசினவன் எல்லாம் ஆன்டி விஜய். இது எப்படி இந்த மறைமாவட்டம் எப்படி அனுமதிச்சிட்டு இருக்குது? இந்த அதுதான் நான் சொல்றேன்னு சார். இந்த பிஷப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிரட்டலுக்கு நீங்க வந்து அடி பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்க கிறிஸ்துவன் பிள்ளையே கிடையாது, சைத்தானின் பிள்ளைகள். நீங்க சைத்தானின் பிள்ளைகளா ஆயிருவீங்க. நான் வந்து எல்லாத்துலயும் வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன், ஓகேங்களா? நான் என்னை மிரட்டிட்டாங்க, என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து கிறிஸ்துவ நம்பலன்னு அர்த்தம், புரிஞ்சுங்களா? கிறிஸ்துவ நம்பாதவங்க தான் வந்து என்ன நடந்தாலும் என் ஃபெய்த்ல இருக்கு, என்னோட கொள்கையை விட மாட்டேன்னு சிலுவையில் அறையிறவரையும் பொறுத்து கொண்டவர் சார் இயேசுநாதர்.
உண்மையின் பக்கம் நிக்கிறவன் தான் வந்து மனிதன் சொல்றான். அதுக்கு தானே நீங்க உங்களை வந்து இறக்கி விடுறாங்க வேலைக்கு. இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு சார், இன்னைக்கு வந்து ஜீசஸை காட்டி கொடுத்தது யார் சார்? ஜுடையாஸ். ஜீசஸோட 12 அப்போஸ்தலர் பேரை சொல்லுங்களேன். ரொம்ப நேரமா வரும், டக்குன்னு வராது. ஆனா அவன் யூதாசை மட்டும் நாவத்துல வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி யூதாஸை நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க ஆண்டவரே, அந்த மாதிரி யூதாஸுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்க ஆண்டவரே ஒரு நிமிஷம், நீங்க ஆண்டவரே சொல்றது பிஷப் தானே? பிஷப் தான். மக்கள் அல்ல, ஆக்சுவலா வந்து நான் இப்ப மக்களுக்காக கிளியரா சொல்றேன். பிஷப் அவர்களும் ஃபாதர் அவர்களும் சிஸ்டர் அவர்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா, யூ ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். நீங்க யூதாஸை ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா இயேசுவின் சாட்டை உங்களுக்கும் பாயப்படும். உங்களுடைய உண்மையான உங்க மனசாட்சியை வந்து இயேசு கொல்லுவார். புரிஞ்சுங்களா? அதை தான் நான் வந்து பதிவு செய்யறேன். சிறுபான்மை கல்லூரிகளுக்கும் சிறுபான்மை கல்வி நிலையங்களுக்கும் பல மாதங்களாக சம்பளம் கொடுக்கல சார் இந்த அரசு. ஆமா, அதை சொல்லுங்க. அது அப்பனா உங்களால கேட்க முடிஞ்சுச்சா? 16 மாசமா சம்பளம் கொடுக்கலையே இந்த அரசு, அப்ப எங்க போனீங்க நீங்க? ரெண்டாவது புரிஞ்சுங்களா? அதுக்காக வாய் விட்டு பேசுனது நாங்க. புரிஞ்சுங்களா? நம்ம இங்க பேசியிருக்கோம் சார், இதே மேட்டர் இங்க பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் முதல்வர் வந்து கையெழுத்து போட்டுட்டு தான் போனாராம். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பேசாம விட்டுருந்தாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. எத்தனை வேகன்சிஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க? எத்தனை, அதான் மைனாரிட்டி வேகன்சி, எத்தனை வேகன்சிக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க சார்? எதுவுமே உங்களால செய்ய முடியாது சார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராடு சாமியார் சார். ஃப்ராடு சாமியார் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இனிவாழ்வு விற்கிற சொத்துல வந்து எதையாச்சும் ஒரு புறக்கை காசை கொடுக்குறான். புரிஞ்சுங்களா? இதை இவங்க வாங்கி வந்து இவங்களுக்கு எதுக்கு காசுன்னு எனக்கு புரியல. நீ வந்து உனக்கு வந்து சிலபஸ் நீ எடுத்துக்கிட்ட, புரிஞ்சு அது சில மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, நீ உனக்கு கல்யாணம் உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு உடம்பு முடியலன்னா டயாலிசிஸ்ல பாத்துக்க அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு காசு இருக்குது. ஓகேங்களா? எதுக்கு உனக்கு காசு? எதுக்கு உனக்கு காசு? நீ இப்படி ஒரு வேஷம் போட்டு உனக்கு காசு சம்பாரிச்சு நீ உல்லாச வாழ்க்கையை வாழணும்னா நீ வேற ஏதாச்சும் வேலை பண்ணிய. எதுக்கு அந்த வந்து ஃபாதர் ஆயிட்டு இந்த மாதிரி திருச்சபைக்கு வந்து அசிங்கத்தை கொண்டு வருவீங்க அப்படின்றதுதான் எனக்கு ஒரு மேஜர் கண்டனம். எல்லா சாமியார்களுக்கும் சென்னையில இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பங்களா வீடு இருக்கா? எல்லாருக்கும் ஒரு சூப்பரா இருக்கு சார். சார் நல்ல வீடு இருக்கு சார். சார் வாடகை கொடுத்த வீடு 250 ரூபான்னா அதுக்கப்புறம் அவங்க இருக்க வீடுன்னா நல்லா தானே சார் இருக்குது. 250 உங்களுக்கு வந்து சமையல்காரனோட உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்குதா? சர்ச், எல்லா சர்ச்சுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதா? எல்லாம் இருக்கு. மரமோ மாமரமோ வயல் எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது சார். அதே மீறி உங்களுக்கு ஏன் இவ்வளோன்னு கேட்குறேன் சார். அதாவது நீங்க ரிட்டையர்ட் ஆனீங்கன்னா உங்களை வந்து ராஜா மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? கடைசி வரையும் உங்களை வந்து எவ்வளவு ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் சொந்தமா ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காது சார். சொந்தமா ஹாஸ்பிட்டல் இப்ப எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு காசு பணம் இல்லையா? ஒண்ணுமே எல்லாம் இருக்கு சார். அதுக்கு எதுக்கு இவ்வளவு காசுன்னு கேக்குறேன் சார். அதுக்கு தான் எவ்வளவு, எதுக்கு இந்த காசு? இப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து சத்துரவர வாழ்க்கையா சார் வாழ்றாங்க. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து எல்லா சாமியாரும் நான் சொல்றேன், நான் இந்த பொறக்கை எனக்கிற சாமியாருங்களுக்கும் மட்டும்தான் மோரால சிஸ்டர்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கரெக்டா தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லாமே கரெக்டா இருக்காங்க. தவறு சொல்ற மாதிரி யாருமே நடந்துக்கல. ஃபாதர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 10% கேவலமான ஃபாதர்ஸ் இருக்காங்க சார். நான் சொல்றது இது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா 10% தான். மிச்சம் 90% ஃபாதர்ஸ் வந்து சூப்பரா இருக்காங்க சார். அதாவது மக்கள் தப்பா நினைச்சுக்க போறாங்க. 90% இப்படிதான் இருக்கிறாங்க நினைச்சுக்க போறாங்க. அதனாலதான் இன்னும் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். நானும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபாதர்களால் எனக்கு ஆசிரியர்களா அவங்க இருந்திருக்காங்க. கல்லூரியில எனக்கு வந்து நிறைய ஃபாதர்ஸ் தான் என்னுடைய டீச்சர்ஸ். என்னுடைய மேரேஜுக்கு வந்து 5 ஃபாதர்ஸ் வந்தாங்க. 5 பேருமே என்னுடைய ப்ரொஃபசர்ஸ். அப்படி இருக்க பெரிய ஸ்காலர்ஸும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தாய்களும் இருக்கிறாங்க. வாழ்க்கையே வேணாடா, துறவரம் தானே நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு சார். உண்மையில நான் சொல்ல போறேன், சில ஃபாதர்ஸ்க்கு ஸ்மோக் பண்ற ஹேபிட்ஸ் இருக்கும். அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபாதர்ஸ் பீடியை தவிர எதுவும் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல கூட வறுமையை நம்ம வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்ட்டு. அவன் அவ்வளவு பெரிய PhD படிச்சிருப்பான், அவ்வளவு பெரிய ஹார்வர்ட்ல எல்லாம் போயிட்டு டீச் பண்ணுவான். கடைசியா பீடி அடிச்சுட்டு ரொம்ப எளிமையா வாழ்ற மனிதர்களும் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த சிலபஸிய அந்த ஓவ் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்றாங்களே, அதை வந்து அப்படியே வாழ்றவங்களும் இருக்காங்க. ஆனா இது மாதிரி ஒரு சில கருப்பாடுகளும் இருக்கு. இந்த வியாபாரம் பண்ற எல்லா கருப்பாடுக்கும் சாட்டை தான் சார். உண்மையிலே வந்து இந்த சாட்டை அடி கண்டிப்பா கொடுக்கும். இன்னைக்கு அவங்க மனசாட்சி எல்லாம் தட்டி கேட்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இனிவரோட சேர்ந்து இவங்களுக்கும் பைபிள்ல ஒரு கோட் இருக்கு சார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியம்பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு ஐயோ கேடு இருக்குதா இல்லையா? இருக்குல்ல? அதை திருப்பி திருப்பி படிக்கிட்டு சார். இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஷாக் என்னன்னா,
இவர்கள் வந்து சொல்லுவதே பாஜகவை எதிர்ப்பு தான். பாஜகவை தடுத்து நிறுத்துவதற்கு பாஜகவை தடுத்து நிறுத்துவதற்கு தான் நாங்க வந்து இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுலயும் இனிகோ எரிதராஜுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது போல இருக்க. சார், ஐ வில் ஷேர் யூ தட் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்க அதை பாருங்க. அவர் வந்து எவ்வளவு க்ளோஸா பாஜகவோட இருக்கிறாருன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் யூரோப்ல பேக் பண்றதும் புரிஞ்சுங்களா. இப்போ வந்து அவரோட எலெக்ஷன் இனிகோ எரிதராஜுக்கு சொல்றேன், எலெக்ஷன் அஃபிடவிட் இன்னும் சப்மிட் பண்ணல புரிஞ்சுங்களா. உங்களுக்கு வெளிநாட்டில் எவ்வளவு எங்கெங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பக்கத்துல நம்ம நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நடந்து போய் அந்த நாட்டுக்கு போகலாம். நான் அன்னைக்கு பேரப்ப சொல்லல. ஓகேங்களா? பக்கத்துல நடந்து போகலாம். ஓகேங்களா? இங்க இருந்து திருப்பூர்ல இருந்து அந்த நாட்டுக்கு நிறைய தொழிற்சாலைகள் போச்சு. அங்க உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த டேட்டாஸ். இந்த போட்டோ மட்டும் எங்கள்கிட்ட டேட்டா கிடையாது புரிஞ்சுங்களா. அந்த டேட்டாஸ் பார்ட் 2 இல்ல சார், பார்ட் 3 பார்ட் 4ன்னு பண்ணலாம் புரிஞ்சுங்களா. அவ்வளவு பெரிய ஃப்ராடு புரிஞ்சுங்களா. அந்த டேட்டாஸ் அதை பாதுகாக்கிறதுக்காக நீ ஆர்எஸ்எஸோட நீங்க எப்படி இருக்கிறீங்க, பிஜேபியோட எப்படி கை கோத்துட்டு இருக்கீங்கிறதுக்கு ஆதாரம் தான் இந்த போட்டோஸ் புரிஞ்சுங்களா. ஸோ அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள்னா வந்து அவர் ஃபர்ஸ்ட் அஃபிடவிட்ல போடுறாரான்னு பார்ப்போம். ஓகேங்களா? தன்னோட அஃபிடவிட்ல கொண்டு வராப்லையான்னு பார்ப்போம். அதை சட்னு எதாவது காட்டணும்ல. இன்னைக்கு வந்து இடைக்காட்டூர்ல வந்து நீ வீடு மட்டும் வச்சிருக்கல, இன்னைக்கு நீ எப்படி வேற என்ன நிழல்கள் வச்சிருக்க, அந்த நிலம்னா யார் பேர்ல. இந்த நம்ம ஒரு ஜெஸ்விட் பிரீஸ்ட் ஃபாதர் வந்து ஒரு பெரிய கோயில். ஆமா ஆமா, அதேதான் சார். அங்க என்ன பிரிட்டோ எனக்கு சரியாது ஞாபகம் இல்ல சார். அங்க ஒரு வீடு, அது சொந்த ஊருன்றனால வீடு கட்டுறாரு. அது ஜான் பிரிட்டோ அது தெரியல நினைக்கிறேன். ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வாங்கின ஃபார்ம் லேண்டு யார் பேர்ல வாங்கியிருக்கீங்க, என்ன இதுனா வந்து உங்க அஃபிடவிட்ல வரல அப்படின்னா உங்க அஃபிடவிட்டே வந்து பொய்யான அஃபிடவிட்ன்றத நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படும் புரிஞ்சுங்களா. இந்த வீடியோ வரும்போது பாத்தீங்கன்னா அஃபிடவிட் அவர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கே நம்ம வந்து மண்டே தான் லாஸ்ட் டேட் போல இருக்கு. நம்ம இதை வந்து எச்சரிக்கிறோம் புரிஞ்சுங்களா, எச்சரிக்கிறோம். இந்த டாக்குமெண்ட் மக்கள் எல்லாம் இந்த கூட்டணி கேள்வி கேட்கணும். நீ எதுக்கு போய் நீ பார்த்த, நீ எதுக்கு போய் பாஜக ஆளுங்களா பாக்குற, நீ எதுக்கு, உனக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற கேள்வினா நம்ம மக்களுக்கு விட்டுருவோம் சார். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து புட்டு கேட்கணும்னு இல்லை. சில விஷயத்த வந்து நம்ம சொல்லாம வந்து மக்கள் கேள்வி கேட்கட்டும். ஓகேங்களா? நீ வந்து பாஜகவுக்கு மாற்று அரசுன்னு சொல்ற, அப்புறம் என்னத்துக்குப்பா அங்க போய் உட்காந்து நீ பேசின? ஓகேங்களா? அப்புறம் என்னத்துக்குப்பா வந்து உனக்கு ஏன் வெளிநாட்டுல உனக்கு என்ன நிறுவனம் இருக்குது, உன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா எங்க இருக்குது? நீ ரூரல் ஏரியால இருந்து ஓகேங்களா அப்ராட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க் பண்ணிருக்கிய. நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரனா இல்லைன்றது எனக்கு தெரியும். யூ டசன்ட் ஹேவ் எனி அதர் திங் சார். ஒரு இதோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் புரிஞ்சுங்களா. இது எல்லாமே ஆட்டையை போட்ட காசு. இதுக்கான தனியா இதுக்கான விளக்கம் இப்ப வந்து கொடுத்துருக்காப்ல. இப்ப திமுக யாரு சார் கரெக்டான இதை கொடுத்துருக்காரு? பெரிய திருடர்களுக்கு முன்னுரிமை வழங்க. திமுக ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுத்து அவரை நல்லா பாதுகாத்துக்கிறாங்கன்னா ஓகே, அம்மா வந்து திருட்டுல கில்லாடினா ஓகே. இவருக்கு வேற வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரா, ஓகேங்களா, நீ வந்து இந்த வாட்டி ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ அமைச்சர்னு ஓகே அப்படின்ற ஒரு கடவுள இருக்கிறாப்ல. ஒரு பிளான் தான் கொடுத்துருக்க, தம்பி நீ நிறைய காசு வச்சிருக்க, உன்னை அழிச்சிடும் பாரு அப்படின்றது அதோட மீனிங். இல்ல, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் நான் அந்த ஊரு அவங்க ஆசைகள்லாம் ஏன் இது பண்ணோம். இப்ப எல்லாருமே என்னன்னா நீர் ஒரு அமைச்சரா இவர் ஒரு அமைச்சரா, ஓகேங்களா, அன்பில் மகேஸ்வர் அமைச்சரா, ஓகேங்களா, அமைச்சரின் கூடாரம் தான் வந்து திருச்சியா, மத்தியில இருக்கிற திருச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு 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 பிம்பத்துல நீங்க வந்து அந்த தொகுதியை சேர்ந்தவர், அங்க அந்த பகுதியில வந்து ஒரு அமைப்பு சார்ந்து நீங்களும் தேர்தலில் போட்டி போட்டீங்க. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு தாவேக்காவோட வெற்றி வாய்ப்பாங்க? சார் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சார், அதுதான் சொல்றேன். இவங்கன்னா எல்லாருமே இவ்வளோ கும்பல், இவ்வளோ அமைச்சர், முதலமைச்சர் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா டீ கடையில உட்காந்து இன்னைக்கு தான் சார் உங்களுக்கு டீ கடைன்னா என்னன்னே தெரியுது. ஓகேங்களா? இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு போவேன். ஓகேங்களா? நான் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 20 கார்ல போவாங்க சார். எதுக்குடா 20 கார்? இப்போ டீ கடையில தானே உட்காந்துருங்க. ஓகே, எதுக்கு உனக்கு 20 காரு? 20 கார் புஷ்ஷுன்னு எதுக்கு அந்த சீனை? ஏன் இப்போ வந்து டீ கடையில் உட்காந்து கேட்க முடியுதுல்ல? இதை தவிர்ப்பாங்களா சார்? இதை தவிர்ப்பாங்களா? இந்த மாதிரி திருந்தவே மாட்டாங்க மக்களே. இதெல்லாம் ஏமாந்துடாதீங்க புரிஞ்சுங்களா. இன்னைக்கு டீ கடையில் உட்காந்து அப்படியே நடிக்கிறவங்க புரிஞ்சுங்களா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 கார்ல போறது உங்களே நிப்பாட்டுவாங்க. நீங்க ஆம்புலன்ஸுக்கு போவீங்க, நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க, நீங்க வேலைக்கு போவீங்க. உங்களோட முக்கிய வேலைக்கு அவங்க போகணும். ஏன்னா அவங்க கையெழுத்து போட்டு திருடணும். ஆமா,
புரிஞ்சுங்களா? இந்த திருட்டு வேலை பண்றதுக்கு தான் 20 இதில் போவாங்க, மறைச்சிட்டு போவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் போறாரு சார், அவருக்கு ஒரு பைலட்டு ஒரு காரு. சீஃப் ஜஸ்டிஸ் போறாரு, அவருக்கு ஒரு பைலட்டு ஒரு காரு, சல்லுன்னு போறாரு வராரு. ஜஸ்டிஸ் எல்லாம், ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் எல்லாமே போறாங்க, அவங்கன்னா சிங்கிள் கார்ல தான் போறாங்க. இந்த அமைச்சருங்களுக்கும் இந்த முதலமைச்சருங்களுக்கும் மட்டும் என்ன சார் வந்துருச்சு? நான் கொம்பு முளைச்சிருச்சா? அந்த அளவுக்கு இன்னும் பாகிஸ்தான்காரன் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இங்க நிக்கிறானா? இப்ப டீ கடையில உட்காந்து குடிக்க தோணுது இல்ல, அப்புறம் ஏன் அந்த மாதிரி சீனா போடுறீங்க? இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நான் கேட்கறேன் சார். அந்த போட்டோகிராஃபை போடுங்க, அந்த போட்டோகிராஃபை போடுங்க, சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அந்த நாய்க்கு கொடுத்த உரிமையை கூட நாளைக்கு மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதான் திமுக. இன்னைக்கு அந்த நாய்க்கு கொடுத்துருக்காங்க சார் அந்த உரிமை. தெருநாய்னா பக்கத்துல போயிட்டு இருக்கு, புரிஞ்சுங்களா? நாளைக்கு அந்த மனுஷன், நம்ம மனுஷன் பக்கத்துல போனோம்னா பட்டு நடிப்பாப்ல. ஓகேங்களா? அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அணைக்கிறவங்க நாளைக்கு வந்து எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதுதான் ஒரு எடுத்துக்காட்டே நான் சொல்றேன் சார். தொடர்ந்து விவாதிப்போம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.